அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 10/9/2024 இரவு 8 மணி 11 நிமிடத்தில் இருந்து 11/9/2024 ஆவணி மாதத்தின் 26ஆம் நாள் புதன்கிழமை இரவு 7 மணி 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி இருக்கு. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி நாளில் மிக எளிமையான இந்த ஒரு தீப பரிகாரத்தை செய்யுங்க. இந்த தீப பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றும் போது ஓம் நமோ ஸ்வர்ண பைரவாய நமக எனும் மந்திரத்தை சொன்னீங்கன்னா பணம் சேரும். ஓம் நமோ கால பைரவாய நமகன்னு சொன்னீங்கன்னா தரித்திரம் நீங்கும், எதிரி தொல்லை நீங்கும். ஓம் சம்ஹார பைரவாய நமக அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கும். இந்த 3 மந்திரங்களையுமே சொல்லலாம். இல்லை இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்குரிய மந்திரங்களை சொல்லுங்கள். நீங்கள் ஏற்ற வேண்டிய பரிகார தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சை தீபங்க. பொதுவாக நம்ம ராகு கால நேரத்தில் மட்டும்தான் எலுமிச்சை தீபம் ஏற்றுவோம். ஆனால் அஷ்டமி நாளில் எலுமிச்சை தீபம், தேங்காய் தீபம், பூசணி தீபம் இந்த தீபங்கள்லாம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா நம் மனக்குறைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும், மன நிம்மதி உண்டாகும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதை போல பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் வருகிற புரட்டாசி அமாவாசையில் முன்னோர் சாபம் நீங்க ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்னைக்கு நைட்டு 7:11க்கு அப்போவே ஆரம்பிக்குது. நாளைக்கு நைட்டு 7:22 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போ சாத்தியமோ அந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த தீபத்தை நீங்கள் கோயிலில் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. கோயிலில் ஏற்ற முடியாத பட்சத்தில் பூசணிக்காய் தீபத்தை வீட்டில் ஏற்ற வேண்டாம். தேங்காய் தீபம் அல்லது எலுமிச்சை தீபத்தை வீட்டில் ஏற்றிக்கோங்க. ஒரு தட்டில் அரிசி பரப்பி அதன் மீது தீபத்தை ஏற்றி வடக்கு திசையை நோக்கி வச்சுக்கோங்க. பிரசாதமாக கண்டிப்பாக பானகம் வைக்கணும். நிச்சயமாக இந்த தீப பரிகாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர் மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவா அருளால நல்லதே நடக்கட்டும்.